நமக்கு இந்த திருநீர் வச்சுக்கிற பழக்கம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்கிறேன். சித்த மருத்துவத்தில் சாறுவாதங்கிற முறை மூலமாக உலோகங்கள், தாதுக்கள், மூலிகைகளெல்லாம் சுத்திகரித்து அதை மூலிகை சாறுகளால் அரைச்சி எரித்து ஒரு சாம்பலை உருவாக்குவாங்க. அந்த சாம்பலை தான் பற்பம்னு சொல்லுவாங்க. அந்த பற்பத்தை உட்கொள்ளும் போது மூலிகையோட மருத்துவ குணங்களை எளிதாக உடல் உள்வாங்கி நோய்களை குணப்படுத்தும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, சித்த மருத்துவ முறையில் உருவாக்கப்படுற மாத்திரை பொடிங்க. இந்த பற்பங்களை நோய்களை குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நோய்களே வராமல் தடுக்கிறதுக்கும் பழங்கால மக்கள் பயன்படுத்தினாங்க. அதோட உடல்ல தடவியும் சில நோய்களை குணப்படுத்தினாங்க. எடுத்துக்காட்டுக்கு மதுரை ஆண்ட கூன் பாண்டியங்கிற அரசன் வெப்பு நோயால பாதிக்கப்பட்டு இருந்தப்போ திருஞான சம்பந்தர் அந்த அரசனுக்கு பற்பத்தை தடவி குணப்படுத்தினதா வரலாற்றில் குறிப்பு இருக்கு. இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் இருந்ததுனால தான் இன்னைக்கும் திருநீரை சாப்பிட்ற வழக்கமும் அதை உடம்பு பூரா பூசிக்கிற வழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் கால ஓட்டத்தில் இந்த மருத்துவ முறைகள்லாம் தொலைக்கப்பட்டதாலையும் அழிக்கப்பட்டதாலையும் இன்னைக்கு அதை வெறும் ஆன்மீக சின்னமாக மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.